Hi guys, welcome back to JV Reactions. என்னதை பத்தி பார்க்க போறோம்னா சதுர் அப்படிங்கிற ஒரு படத்துல ஒரு ட்ரெய்லர் இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அமர், அஜித், அப்புறம் ஜீவா ரவி இப்படி இவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. இதோட ட்ரெய்லர் வந்து ஆல்ரெடி இதுக்கு முன்னுக்கே விட்டுருந்தாங்க ஒரு ட்ரெய்லர் ஒன்று. அது ரொம்ப நாள் ஒரு 3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ விட்டுருந்தாங்க ஒரு ட்ரெய்லர் ஒன்று. அதுக்கப்புறம் அதை பத்தி ஒண்ணுமே சொல்லல. சின்ன டீசர் ஒன்று விட்டுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப திரும்ப அதுல ஒரு ட்ரெய்லர் ஒன்று விட்டுருக்காங்க, புதுசா ஒரு ட்ரெய்லர். இப்போ கொஞ்ச நாள் தான் விட்டேன் ட்ரெய்லர். ஓகே, ஃபர்ஸ்ட் அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வருவேன். ஏன்னா எக்ஸைட்டிங். அதுக்கு நான் இந்த முன்னுக்கு வந்த ட்ரெய்லரை பார்த்தோன்னே அதுமே ஒரு டிஃபரெண்டான கதை மாதிரி இருந்துச்சு. ஒரு எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. ஷா என்னடா நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதே ஒரு எதிர்பார்ப்பு தான். இந்த ட்ரெய்லரும் திரும்ப அதே ட்ரெய்லரா என்னங்கிற மாதிரி தெரியல. பட் பார்த்துட்டு வருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. பார்த்துட்டு வந்து பேசணும். Okay guys, let's go. மரியானா ட்ரெஞ்ச். இந்த உலகத்திலேயே ஆழமான கடல் பகுதி இதுதான். இது எப்படிங்க? தீவா அப்படி எது இருக்கான்னு தெரியலங்க. வாவ். தனுஷ்கோடியில சுனாமி வரத்துக்கு முன்னாடி ஒரு எரிக்கல் வந்து விழுந்திருக்கு. மாஸ்லி அவங்க எதையும் கண்டுபிடிக்க நினைக்கல, எதையோ மறைக்க ட்ரை பண்ணலாம். பீரியாடிக் டேபிள்லயே அந்த எலிமெண்ட் இல்லைன்னு சொல்றாங்க. என்ன நடந்தாலும் சரி, இந்த இடத்திற்குள் நுழையக்கூடாது. வாவ். இதோட கான்சிக்வன்சஸ் ரொம்ப பெருசா இருக்கும். சா எனது கேள்விக்கான பதில் அங்கே உள்ளது. பாகம் ஒண்ணு. வாவ், எக்ஸைட்டிங் guys. உண்மையாவே நல்லா இருக்கு ட்ரெய்லர். என்னன்னு சொன்னா இதுக்கு முன்னுக்கு வந்த ட்ரெய்லர் மட்டும் தான். பட் அதுல வந்து பெரிய ட்ரெய்லர் அந்த இந்த மாதிரி பெரிய கட் ஒன்று கொடுக்கல, கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. இது எக்ஸைட்டிங். உண்மையிலுமே நல்லா விட்டுருக்காங்க ட்ரெய்லர். இப்படின்னு சொன்னா எடிட்டிங் பாத்தீங்கன்னா எடிட்டிங், மியூசிக் எல்லாமே செம்ம. கதை வந்து ஒரு 2 கதையா இல்ல ஒரு கதையான்னு தெரியல, அப்படிதான் காட்டியிருக்காங்க. பட் நல்லா இருக்குது, டிஃபரெண்டா இருக்குது. சிஜி ஒர்க், எடிட்டிங்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா எங்கனையுமே ஒரு இது ஒன்று தெரியல. நல்லாவே கொண்டுட்டு போயிருக்காங்க. எடிட்டிங் ஒர்க்லாம் செம்மையாவே இருக்குது. ஓகே, ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று. வெயிட்டிங் தான். ஆகஸ்ட், இந்த ஆகஸ்ட் ரிலீஸ். ஆகஸ்ட் நிறைய படம் வருது, இந்த படமும் சேர்த்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வருது போல. இப்ப நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அந்த ட்ரெய்லர் வந்து நீங்களே பாத்தீங்கன்னா உங்களுக்கே விளங்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி. சிஜி ஒர்க்லாம் அவ்வளவு அழகா இருக்குது. கதை வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா போற மாதிரி நல்லா இருக்குது. அந்த ட்ரெய்லரை பாத்தீங்கன்னா உங்களுக்கே விளங்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி. மியூசிக் வந்து அழகா அதுக்கேற்ற மாதிரி மியூசிக் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்லா கொண்டுட்டு போயிருக்காங்க. ஓகே, ட்ரெய்லர் எனக்கு பிடிச்சிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லர் பிடிச்சிருக்கு. அந்த ஒரு சீன் ஒன்று பாருங்க, அதில் இருக்கும் கார் சேசிங், கார் சீன் ஒன்று இருக்கும். காரை வந்து யூடர்ன் பண்ற மாதிரி ஒரு சீன் ஒன்று, பேக்ரவுண்ட்ல ஃபயர் வர்ற மாதிரி. அது எடிட்டிங் தான், பட் அது வந்து ரியல். அவ்வளோ அழகா காட்டியிருக்காங்க ரியலா. அப்புறம் சிவன் செலவு ஒன்று காட்டியிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்குது. பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நீங்க ட்ரெய்லரை பார்த்துட்டு சொல்லுங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. பட் நான் வெயிட்டிங். எனக்கு இப்ப நம்ம வந்து என்ன சொன்னா பெரிய படம்னா ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருப்போம், எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், இந்த அளவுக்கு இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. பட் இந்த மாதிரி வர்ற படம்லாம் நம்ம அவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு ஒன்று இருக்காது. பட் இந்த படம்லாம் தரமானதா இருக்கும். அப்படிதான் நான் இந்த படத்துக்குமே இப்ப நான் ஒரு வெயிட் பண்றேன். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட நீங்க எப்படி நினைக்கிறீங்கிறத, உங்க ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க, பார்ப்போம்.
ஓகே கைஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற சப்போர்ட் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கான ஒரு மோட்டிவா இருக்கும். அப்பதான் நானுமே அடுத்தடுத்த வீடியோ போட முடியும். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.